பணம் கொளிக்குது, ஆசிரமத்துல பிரான்ச் இருக்கு, எல்லா செயல்பாடுகள் இருக்கு, பக்தர்களும் கூட்டமா இருக்கு. காலத்தை உணரணும்ல. இப்ப நம்ம ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு உலகம் மாறிடு அப்படின்னா மாறுமா? அது ஏன் எப்படி மாறும், அது எப்ப மாறும், நம்மளால எவ்வளவு தூரம் மாற்ற முடியும், இல்லை இன்னொருத்தர் வந்து எவ்வளவு தூரம் மாற்றுவார்? இப்போ ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையில் நான் எவ்வளோ தூரம் போவேன், அப்புறம் நான் ஒரு இடத்துல நின்றுவேன், அங்கிருந்து இன்னொருத்தர் தயாராக இருப்பார், அவர் அந்த வேலையை எடுத்துட்டு போவார். இப்படித்தான் படைப்போட தத்துவம் நடக்குது. புரியுதுங்களா? இப்போ கீதை முடிஞ்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா என்னன்னா, வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அந்த கதாபாத்திரம் கலைக்கப்படுகிறது. அதே கிருஷ்ணன் வேற வடிவத்தில் உருவாகுவான், வேற வடிவத்தில் மாறி வருவான். ஏன்னா அந்த காலம் அதோட முடிவடைந்து விட்டது. அடுத்த காலத்தில் கிருஷ்ணனே வேற வடிவத்தில் தோன்ற வேண்டும். அப்பதான் பருவ மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்ப ஏன் கிருஷ்ணன் அப்படி சொல்றாருன்னா, கிருஷ்ணன் காலத்தை உணர்ந்திருக்கிறாரு. காலத்தை உணர்ந்ததான் அந்த உடலையோ அந்த பேரையோ திறந்துட்டு வேற பேரு வேற ஒரு உடல் எடுக்கிறார். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம்.